விடிய அரசை கண்டித்து நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை கண்டித்து பிப்ரவரி 1ஆம் தேதி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என கழக நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். நமக்கு முக்கியமான நமக்கு எதிரி திமுக தான். அதே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே எந்த கட்சிக்காரத்தை சேர்றதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீப காலத்துல எடப்பாடி அண்ணன் வந்து பொதுச்செயலாளர் வந்த பின்னால் அதிமுக மட்டும் தான் சேர்றாங்க, இளைஞர்கள் சேர்றாங்க. ஒவ்வொருத்தரும் டெய்லி சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா சூலூர் கூட்டத்தில் நிறைய இளைஞர்கள் சேர்ந்தாங்க. இந்த நைட்டு சூலூர் கூட்டத்தில் எல்லா பக்கம் சேர்றாங்க. இன்னைக்கு வந்து திமுக போறதில்ல, பிஜேபிக்கு போறதில்ல, எல்லாம் நம்ம பக்கம் வர்றாங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்கு போறதில்லை. நீங்க பாருங்க, இது மாதிரி எப்படியா நம்ம தனியா பொதுச்சேரம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தனியா நிற்கும் போது எல்லாம் நம்ம கட்சிக்கு வர்றாங்க, நம்ம கட்சி நம்புறாங்க, நம்ம தான் நல்லா செய்ய முடியும் நம்புறாங்க. அவ்வளவு நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆகவே நம்முடைய பணிகளை கண்டிப்பா வேகமாக ஒரு ஈடுபாடோட நீங்க செய்ய வேண்டும். ஈடுபாடு செஞ்சிருக்கீங்க, இன்னும் ஈடுபாடோட செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அத்தனை பேருக்கு என்னை உட்பட இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நமக்கு பொறுப்பு இருக்குது. புறத்தலை அம்மா நமக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டு உருவாக்கி கொடுத்து போயிருக்காங்க. எடப்பாடி அண்ணன் சிறப்பாக அந்த கட்சி நடத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்ம மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரணும், பார்லிமெண்ட்ல அதிக சீட் ஜெயிக்கணும். அதுக்கு ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு, கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் யார் இங்கு வேட்பாளர் நிறுத்தினாலும் அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் ஒவ்வொரு பூத்திலிருந்து வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அதுக்கு நீங்க எல்லாம் பாடுபட